கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய், பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிற நல்லவர் உங்களுடனே கூடவே இருப்பார். விசேஷமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். எனக்கு பிரியமான தேவஜனமே, தேவனை ஆராதிக்கிற தேவஜனமே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். தேவன் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவார். தேவனை அண்டிக் கொண்டிருங்கள். நீங்கள் யார் மேலும் குற்றம் சாட்டாதிருங்கள். குற்றத்தை மூடுங்கள், சிநேகத்தை நாடுங்கள். எதையுமே சொல்லாதீங்கள். தேவன் நியாயம் தீர்ப்பார், நியாயத்தில் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், யுத்தத்தில் பராக்கிரமசாலி ஆண்டவராக இயேசு. ஆக எது குறித்தும் கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தருடைய மகிமையும், கர்த்தருடைய வல்லமையும், கர்த்தருடைய பாதுகாப்பும், கர்த்தருடைய பராக்கிரமம் உங்களுடனே கூட இருக்கும். ஒருவரும் மேல் குற்றம் சாட்ட முடியாது. God bless you. God bless you.